ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்துட்டு கோழி லிவர் தான் பண்ண போகிறோம். லைட்டு கிரேவி. இது வந்துட்டு எண்ணெயே ஊற்றக்கூடாது. ஃபஸ்ட்டு அதை நல்லா கழுவிட்டு மஞ்சள்தூள் எண்ணெய் ஊற்றாமல் கடாயில் இந்த லிவர் போட்டு நல்லா வதக்குங்க. அதிலே தண்ணி வரும், நிறைய தண்ணி வரும் லிவர்லேயே. நல்லா வதக்கணும், அது ட்ரை ஆகணும். அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அது நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே வந்துட்டு 4 தக்காளி, 2 வெங்காயம், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெடியாக. அந்த வெங்காயத்தாள் இருந்தால் கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்லா இதுவாகி ட்ரை ஆகணும். இதில் பாருங்கள், தண்ணி வருது பாருங்கள். அதுலேயே கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும் ட்ரை ஆகி. இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றி கம்மி ஆகிட்டுருக்கு. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். அப்படியே மேலாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவை எவ்வளோ எண்ணெய் வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. எவ்வளோ எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றினாலும் நல்லா ட்ரையாக வரும். உங்களுக்கு சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம், ரைஸுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது பாருங்கள், கறிவேப்பிலை போடுறேன். கறிவேப்பிலை, வெங்காயம் அப்படியே கட் பண்ணி போடுங்க. அந்த 2 வெங்காயம் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் கலரி விடுங்க, நல்லா கலருங்க. தக்காளி போடுங்க. தக்காளி போட்டு அதுவும் நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டணும் ஃப்ரெண்ட். ரொம்ப நல்லா இருக்கும் இது ரைஸ்க்கு. நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா திரும்பி திரும்பி இப்படியே பண்ணுவீங்க. அவ்வளோ இஷ்டம் ஆகிடும் உங்களுக்கு இது. எங்கள் பையன் டெய்லி நான்வெஜ் சாப்பிட்றதுனால டெய்லி எதனா ஒன்று பண்ணிகிட்டு இருப்பேன். அவருக்கு வந்து இந்த சாம்பார் சாதம் அதெல்லாம் பிடிக்காது. 2 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன். 2 ஸ்பூன் தனியா பவுடர். இப்போ நல்லா கலருங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு லிவரில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு. நாங்கள் வந்து ரைஸுக்கு, அதனால் நாங்கள் இப்படி எடுத்துக்கிறோம்.